வயசுக்கு டான்ஸுக்கு சம்பந்தமே கிடையாது. சும்மா ஜாலியா பேசுறேன் அதுக்காக. Kala 40 years of celebration. Title sponsor G Square Housing, India's largest real estate developer, powered by GT Holidays, South India's #1 travel brand. Daily, taste the daily. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. Supported by Sri Kriti Boutique, ஈஸ்வர் மெடிக்கல் ஃபவுண்டேஷன், ஃபுட் பார்ட்னர் நம்ம வீட்டு கல்யாணம் கேட்டரிங். Event by SKLS Galaxy Mall Productions and the crew. 5, 6, 7, 8. எல்லா ரவுண்ட்ஸ்லயும் நான் வந்து திட்டு வாங்காத ரவுண்டே இல்லை. எல்லா ரவுண்ட்லயும் மாஸ்டர் கிட்ட இருந்து திட்டு வாங்கியிருக்கேன். உயர்ந்து ஒரு பெரிய ஹீரோயின் ஆகும்போது மாஸ்டர் வந்து ஐஷு நீ என் படத்தில் ஹீரோயினாக நடிக்கணும்னு எனக்கு கதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பெருமை எனக்கு தான் வந்து சேரும். எனக்கு வந்து 40 இயர் செலிப்ரேஷன். உனக்கு தான் 40 இயர்ஸ் ஆகலையே, அதுக்குள்ள எதுக்கு 40 இயர்ஸ் அப்படின்னு கேட்டு நான் அதுக்கு டான்ஸ் தெரியுமா சார்? கலா மாஸ்டருக்கு டான்ஸ் தெரியுமா? எனக்கு மீனா மேடம் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அவங்களுடைய பெரிய ஃபேன். நான் அண்ணாத்த ஷூட்டிங்கில் பார்த்துட்டு உங்ககிட்ட கூட சொன்னேன், நான் ஒரு டாக்டர் ஷூட்டிங்கில் நான் மீனாவை பார்த்தேன் மேடம். ஷூட்டிங் முடிஞ்ச உடனே நான் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்து என்னோட 3 ஜட்ஜஸ் கலா மாஸ்டர், குஷ்பு மேம், ரம்பா மேம். எனக்கு எப்பவுமே 10, மாஸ்டர் தான் கொஞ்சம் எப்பவுமே கம்மியாகவே கொடுத்து. கொஞ்ச நேரத்தில் கமல் சார் வந்தார். கமல் சார் வந்தால் நாங்களாம் வேடிக்கை பார்த்து சைடில் நின்றுட்டு இருந்தோம். கமல் சார் வந்து பார்த்துட்டு நீ வந்து மாநாட மேலேருந்து வந்திருக்க. சாய் பல்லவி வந்து உங்களில் யார் அடுத்த பிரபுதேவாலேருந்து வந்திருக்காங்க. உங்கள் 2 பேரையும் நான் எலிமினேட் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் வை யூ பிகேம் ஸ்டார்ஸ். நான் வந்து மாநாட மேலோட சீசன் 2 பண்ணும்போது என்னோட பிரதர் இறந்துட்டாரு. மாஸ்டர் வந்து என் கூட இருந்து என் வீட்டுக்கு வந்து எனக்கு G Square 7 Hill City, South India's largest township, coming soon at Koipudur, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Taste the daily. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. கலா மாஸ்டரோடைய அற்புதமான ஃபைன்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் டு தி இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதுக்கு கணக்கு பத்தவே பத்தாது. ஒரு புத்தகம் பத்தாது, எத்தனையோ புத்தகங்கள் எழுதிட்டே இருக்கணும். அந்த வகையில் another amazing find of கலா மாஸ்டர் and a gift to the Tamil industry அப்படின்னா definitely one of the most pivotal roles, the strongest roles. இந்த ரோலை இவங்களால மட்டும்தான் கன்வே பண்ண முடியும்னு இவங்களுக்காகவே கதைகள் ஏற்கக்கூடிய எத்தனையோ இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. அப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான தி கார்ஜியஸ் லேடி ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை மேடை கண்புடன் அழைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு மக்கள் சைடில் இருந்து நிறைய ஆதரவு, லவ் வந்துட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் கலாலயாவிலேருந்து வந்துட்டு இவ்வளோ அன்பு வந்துட்டு இருக்கே இல்லையா? நம்ம ஸ்கூல்ல ஒரு சீனியரை பார்த்தோம்னா ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அந்த மாதிரி கம்ப்ளீட்டா மாநாடு மயிநாடு நம்ம கலாலயாவுடைய டான்சர்ஸ் எல்லாருமே ஏய் எங்க வீட்டு புள்ளடா இது அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. மீண்டுமே நம்ம ஐஸ்வர்யாக்காக ஒரு கை தட்டல் கொடுத்துடலாமா? ஓகே, லவ் யூ ஆல். எல்லாருக்குமே வணக்கம். நிறைய பேர் வந்து கலா மாஸ்டரோட ஹீரோயின்ஸ் வந்திருக்காங்க, மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ண ஹீரோயின்ஸ் வந்திருக்காங்க. பட் நான் வந்து மாஸ்டரோட ஸ்டூடெண்ட். நான் வந்து ஒரு மாநாட மயிலாட கண்டஸ்டன்ட். என்னோட லைஃபே வந்து மாநாட மயிலாடுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மேடையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதே மேடையில் நான் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்து என்னோட 3 ஜட்ஜஸ் கலா மாஸ்டர், குஷ்பு மேம் அண்ட் ரம்பா மேம் இங்கே இருப்பாங்க. நாங்கள்லாம் இங்கே உட்காந்துருப்போம் கண்டஸ்டன்ஸாக. எனக்கு எப்போவுமே 10, மாஸ்டர் தான் கொஞ்சம் எப்போவுமே கம்மியாகவே கொடுத்து அந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த ஸ்டேஜுக்கு வரதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா ஆரம்பம் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஆரம்பம் வந்து மாஸ்டர் தான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. ரொம்ப நன்றி மாஸ்டர். நீங்கள் அந்த டைமில் வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்து அதுக்கப்புறம் எல்லா ரவுண்ட்ஸ்லேயும் நான் வந்து திட்டு வாங்காத ரவுண்டே இல்லை. எல்லா ரவுண்ட்லேயும் மாஸ்டர் கிட்டேருந்து திட்டு வாங்கியிருக்கேன். பட் ஃபார் குட் நிறைய இம்ப்ரூவ் பண்ணி அது வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. நிறைய லேர்னிங் ப்ராசஸாக இருந்திருக்கு. அண்ட் ஒரு ரியாலிட்டி ஷோலேருந்து ஒரு
கதாநாயகியாக ஆட முடியும் அப்படின்றது ஒரு பெரிய ஹோப் கிரியேட் பண்ணது வந்து கலா மாஸ்டர் அண்ட் அவங்களோட ஷோ மாநாட மயிலாட. அண்ட் ஐ திங்க் ரம்பா மேம் சொல்லியிருந்தாங்க, ஐஷு நீயும் வந்து நீ வந்து மாநாட மயிலாடலேருந்து வந்திருக்க, சாய் பல்லவி வந்து உங்களில் யார் அடுத்த பிரபுதேவாலேருந்து வந்திருக்காங்க, உங்கள் 2 பேரையும் நான் எலிமினேட் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் வை யூ பிகேம் ஸ்டார்ஸ் டுடே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் people like us coming from a reality show and becoming a good actor. And நான் வந்து ஒரு 12 வருஷமாக சினிமாவில் இருக்கேன் மாஸ்டர் இப்போது. ஸோ அது வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. மாஸ்டர் வந்து எனக்கு என்னோடய குரு மட்டும் இல்லை, ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். மிம்மி மாஸ்டர் அவங்க இருப்பாங்க, அம்மாவுக்கு பயங்கர க்ளோஸ் அவங்க. எங்கள் அம்மாவும் இங்கே இருக்காங்க. எங்கள் அம்மாவும் வந்து நான் மாநாட மயிலாட பண்ணும்போது இருந்தாங்க. நான் இன்றைக்கி சொன்னேன், நீ வா மரியாதையா கலா மாஸ்டர் ப்ரோக்ராமுக்கு வர அதே ஸ்டேஜ். இட்ஸ் சச் அ நைஸ் ஃபீலிங், இட் கிவ்ஸ் சச் அ நைஸ் ஃபீலிங். மாஸ்டர் வந்து என்னோட எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து மாநாட மயிலாட சீசன் 2 பண்ணும்போது என்னோட பிரதர் இறந்துட்டார். ஸோ அப்போ வந்து மாஸ்டர் வந்து என் கூட இருந்து என் வீட்டுக்கு வந்து எனக்கு ஃபினான்ஷியலாகவும் ஹெல்ப் பண்ணி, அந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஷீ ஸ்டுட் பை மீ தட் டே. ஐஷு நீ கவலைப்படாத, நாங்கள் எல்லாருமே இருக்கோம் உனக்கு அப்படின்னு சொல்லி ஷி வாஸ் ஆல்வேஸ் தேர் லைக் அ மதர் ஃபார் மீ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். என்னோட எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் என்னோட கஷ்டமும் பட்டிருக்காங்க. நான் அப்படியே உயர்ந்து ஒரு பெரிய ஹீரோயின் ஆகும்போது மாஸ்டர் வந்து ஐஷு நீ என் படத்தில் ஹீரோயினாக நடிக்கணும்னு எனக்கு கதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பெருமை எனக்கு தான் வந்து சேரும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாஸ்டர். நீங்கள் 4000 பாட்டு பண்ணியிருக்கீங்க, நான் உங்கள் ஸ்டூடெண்ட். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு பாட்டு கூட எனக்கு இன்னும் அமையலை, எனக்கு பண்ணலை. பிருந்தா மாஸ்டர் பண்ணியிருக்காங்க மலையாளம் படத்தில், நானும் துல்கர் சல்மான் நடித்த ஜோமோண்டு சுவிசேஷங்களில். காயத்ரி ரகுராம் அவங்களும் பண்ணியிருக்காங்க கிரேட் இண்டியன் கிச்சனில். பட் நம்ம படத்தில் பாட்டே ரொம்ப கம்மி தான் மேடம். அதான் மாஸ்டரோட. பட் இட்ஸ் ஓகே, எனக்கு லேர்னிங்கே அவங்க தானே. கரெக்டு தான். ஆனால் நீங்கள் அது ஃபீல் பண்ணுறீங்கன்னு நல்லாவே தெரியுது. எங்ககிட்ட ஒரு டிஜே இருக்காரு, அவர் பாட்டு போட்டார்னா லைவா வந்துட்டு கோரியோகிராஃப் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்ல. இந்த ஸ்டேஜை வந்துட்டு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கணும்? இதுக்காக தானே. நீ எங்க போனாலுமே லாஸ்ட்ல நாங்க ஒண்ணுக்கு தான் வருவோம், 2 பேர் சேர்ந்து ஆடணும், அவ்வளவுதான். பாவம் மாஸ்டர் கால் வலி தான். என் கூட வந்து ரெடின் கிங்ஸ்லி ஆடுவோம், அவ்வளவுதான். ரெடின் வாங்க, ரெடின் வாங்க, என் கூட வாங்க ரெடின். மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர், ஸ்டூடண்ட்ஸ்ல 1 2 3 4 சொல்வீங்களா? அது சொல்லுங்க. 5 6 7 8. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாதோ, ரெடின் வாஸ் a டான்ஸ் மாஸ்டர். தெரியுமா? அந்த ஆமா எனக்கு தெரியும். ரெட்டின் நானு 25 வருஷமா ஒண்ணா இருக்கோம் மேடம். சில வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு காமெடியன் ரெட்டின் கிங்ஸ்லியா இருக்கிறவர் வந்துட்டு கிங்ஸ்லி மாஸ்டரா இருந்திருக்காரு. மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அழகான ஒரு விழா, ஒரு சில வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் நெல்சன் சாருக்கு எவ்வளோ நன்றி சொல்கிறேனோ அவ்வளோ நன்றி கலா மாஸ்டருக்கும் சொல்லணும். ஏன்னா நான் முதல்ல மீடியாவுக்கு வந்ததே இவங்களால தான். இதே ஸ்டேஜ் மாநாட மயிலாட நம்ம ஆமாம் 2 பேரும் ஒரே பிளட்டு தான். நான் நிறைய ஈவெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஷாக் டான்ஸ் காம்படிஷன், ப்ராவோ அவார்ட்ஸு நிறைய ஈவெண்ட் பண்ணும்போது நம்ம ஒரு பிகைண்ட் த ஸ்க்ரீன் தான். அப்படி ஓரமாக நிற்போம், ஆர்கனைஸ் பண்ணுவோம், ஷோ முடிப்போம், போயிடுவோம். ஆனால் முதல்ல என்னை வந்து கூப்பிட்டு மாநாட மயிலாடில் ஒரு டிஜே ரவுண்டு அது பண்ணணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு இந்த இடம் தான் நினைக்கிறேன் இங்கே தான் பண்ண வச்சாங்க. மாஸ்டர் ரொம்ப நன்றி. அந்த ஷோ ரொம்ப சக்ஸஸாக போச்சு. ஏன்னா எனக்கு கலா மாஸ்டர் ஃபோன் பண்ணாங்க லாஸ்ட் வீக்கு, டேய் எனக்கு வந்து 40 இயர்ஸ் செலிப்ரேஷன்ட்டு, உனக்கு தான் 40 இயர்ஸ் ஆகலையே, அதுக்குள்ளே எதுக்கு 40 இயர்ஸ் அப்படின்னு கேட்டேன் நான். என்ன டே சனிண்ணே 40 இயர்ஸ் ஓட பயணம்னா அதுதான்டா, அதுதான் சொல்லணும். அதான் 40 வயசு ஆகலையே. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து ரம்பா மேடம் ஷோ பண்ணோம் ஜாஃப்னால. தமிழ் அக்கா வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு ஒரு 1/2 hour. என்ன நான் மாஸ்டர் சாண்டி ஐஷு எல்லாருமே ஒரு 40 மினிட்ஸு நம்ம எம்ஜிஎம்மில் ஒரு மாவு போடுவோம்ல டான்ஸு, அந்த மாவை நான் 40 மினிட்ஸு
அக்கா என் கூட டான்ஸ் ஆடினாங்க. அவ்வளோ எனர்ஜி. அந்த அக்காவை கூப்பிட்டு 40 வருஷம் ஒன்று போட்டுறீங்களே, அநியாயமா இல்லை? இல்லை, அப்போ தமிழா வர்றதுக்கு லேட் ஆனனால என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த 40 மினிட்ஸ் நாங்கள் டான்ஸ் பண்ணோம். வயசுக்கு டான்ஸுக்கு சம்பந்தமே கிடையாது. சும்மா ஜாலியாக பேசுகிறேன் அதுக்காக. பட் சூப்பர். நீங்கள் சொல்லும்பொழுது அத்தனை அழகான விஷயங்கள், அத்தனை அழகான மெமரிஸ். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். மாஸ்டர் ஷோஸில் வந்து எப்போவுமே எப்படி முன்னாடி 90s ஹீரோயின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவங்க லிஸ்ட்டில் இருப்பாங்களோ, மாஸ்டர் இப்போ ஷோஸ்லலாம் இப்போ ஓகே என்னையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்துட்டு சில இப்போ டான்ஸ் ஸ்டேஜ் ஷோக்கு அப்படின்றது ஒரு பர்டிகுலர் பேமெண்ட்டு இவ்வளோ தான் கொடுப்பாங்க அப்படின்ருக்கு. ஆனால் வந்து மாஸ்டர் எங்களுக்கெலாம் வந்து டபுள் த பேமெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட பீப்புளுக்கு வந்து எப்போவுமே வந்து ஷீ மேக்ஸ் ஷுர் தட் தே கெட் த மேக்ஸிமம் மணி அண்ட் தே கெட் நல்லா வந்து சம்பாச்சே நீ வாடி நான் பார்த்துக்கிறேன் வா நீ வந்து ஆடிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஷீ இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். ஸோ எப்போவுமே அவங்க வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இங்கே கூட நிறைய பேர் இருக்காங்க. மானட மேலட நான் பண்ணும்போது கேட் ஓப்பன் பண்ணுற அண்ணாலேருந்து இன்னுமே வந்து நான் அவரை பார்த்து பயங்கர ஷாக் ஆனேன். விச் இஸ் லைக் 15 years பேக். ஐ saw him. அண்ணா நீங்களா? ஐஸ் ஞாபகம் வச்சுருக்கியாம்மா? அண்ணா என்ன எப்படி நான் மறப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இன்னும் அவர் அங்கே வேலை செய்கிறாரு. ஸோ தட் இஸ் அ கிரேட்னஸ் ஆஃப் இட். நிறைய பேர் இருக்காங்க, கேட் இருக்காங்க, கோகுல், பாபு மாஸ்டர் அவர் தான் வந்து ஆக்சுவலி என்னோட கொரியோகிராஃபர். மாநாட மேலடில் அவர் தான் கொரியோகிராஃபர். ஸோ எல்லாருமே ஸ்டில் இட் ரிமைன்ஸ் த சேம்னா அது மாஸ்டர்னால மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு மீனா மேடம் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அவங்களுடைய பெரிய ஃபேன். நான் அண்ணாத்த ஷூட்டிங்கில் பார்த்துட்டு உங்ககிட்ட கூட சொன்னேன், நான் இருக்கேன் டாக்டர் ஷூட்டிங்கில் நான் மீனாவை பார்த்தேன் ஃபோன் பண்ணி சொன்னார் மேடம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே, அச்சு நான் இன்னைக்கு மீனா மேடமை பார்த்தாச்சு. எனக்கு புரியல இப்போ எதுக்கு மீனா மேம் பற்றி வந்து சொன்னீங்கன்னா அவங்க கூட டான்ஸ் ஆடணுமா? எனக்கு புரியலையே. இல்லை வேணாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? இல்லை இல்லை இப்போதான் நேராக பார்க்குறேன், அதனால சொன்னேன். லக்ஷ்மி ஈஸ்வரன், CEO ஆஃப் ஈஸ்வர் மெடிக்கல் ஃபவுண்டேஷன். The style and the complete gentlemanship with him all the time. Ramki sir forever, the evergreen, the ever handsome, the ever courteous, the perfect gentleman. Ladies and gentlemen, உங்களுக்காக இந்த மேடையில ராம்கி அவர்களுக்காக ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்து வெல்கம் பண்ணலாம். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும். என்னுடைய கலாலயாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் யாருன்னா ராம்கி, எஸ் ஜானகிசன், முரளி, மறைந்த உசைனி. உங்க 3 பேர் தான் எனக்கு உறுதுணையா இருந்தாங்க. ஒரு இடத்துல டான்ஸ் கிளாஸ் வச்சேன், அந்த இடத்துலேருந்து மாற வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடத்துக்கு வரும்போது யாருமே வரல, இவங்க 3 பேர் என் கூடயே வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ராதாரவி சார் சொல்லும்போது நான் ரோட்டில் அழுதுகிட்டே போகும்போது என்னை காரில் இது பண்ணி நடிகர் சங்கம் பண்ணும்போது இவங்க 3 பேர் ஆரம்பித்த இந்த கலாலயா இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தவங்க உங்கள் 3 பேர் தான். நான் மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில். கலா 40 ஐகானிக் ஸ்டார் ஆஃப் இந்தியா, நடன மங்கை, நடன தாரகை, கலா மாஸ்டர் பற்றி நிறையா விஷயங்கள், பெரிய சாதனைகள், மிஸ் யூனிவர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஷீஸ் சவுத் இண்டியன் சராஜ் கான் அவங்க. ஸோ நிறையா சொல்லலாம். பட் எனக்கு ஒரு சின்ன இது மாஸ்டரோட ஒரு மெமரி இருக்குது. அது எப்போவுமே நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி ஃபில்ம் இன்ஸ்டியூட்லாம் முடிச்சிட்டேன். நானும் என் ஃப்ரெண்டு வந்து ரகு மாஸ்டர்கிட்ட சேர்ந்தா டான்ஸ் கற்றுக்கலாமாடா அப்படின்னு. மாஸ்டர் ரொம்ப ஃபேமஸ், கமல் சாரோட நிறைய படங்கள். அப்போ ரகு மாஸ்டர் தேடி அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி போயிட்டோம். ரகு மாஸ்டர் வீட்டில் போயிட்டு கதை தட்டுறோம். ஒரு பொண்ணு வந்து கதவை திறந்துச்சு, மாஸ்டர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டோம். இருக்காங்க, போய் போனோம். மாஸ்டர் வந்து வந்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் 2வது நாள் ஆஸ்பிஷியஸ் டே வந்து ஜாயின் பண்ணிடுங்கப்பா அப்படின்னாங்க. நானும் அந்த என் ஃப்ரெண்டு முரளியும் போய் ஜாயின் பண்ணால் மாஸ்டர்லாம் இருக்காங்க, யாருன்னு தெரியாது இவங்கள. மாஸ்டர்லாம் இருந்தாங்க, ரகு மாஸ்டர் இருந்தார். எல்லோரும் 1 2 3 4 ஒன்றும் சுத்தமாக வரல. அவர் ஸ்ட்ரிக்டாக இருப்பார் மாஸ்டர். அப்படின்னோடனே எங்களுக்கு ஒரு டவுட்டு, நாளைக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே வந்தோம்.
2 நாளாக கிளாஸ் போயிட்டே இருக்குது. மாஸ்டர் தான் எடுக்கிறார், ரகு மாஸ்டர் தான் கிளாஸ். இவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு சைட்லேயே இருக்காங்க, அப்படி இப்படி வேலையாக இருக்காங்க. இப்போ 3ஆவது நாள் தான் நீங்கள் வந்திருக்கப்பா கிளாஸுக்கு அப்படின்ட்டு மாஸ்டர் ஷூட்டிங் போயிட்டார். யாரா சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தான். அந்த பொண்ணு தான்டா சொல்லிக் கொடுக்க போகுது நமக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை அதுக்கு டான்ஸ் தெரியுமா? யார் கலா மாஸ்டருக்கு டான்ஸ் தெரியுமா? நாங்கள் இருக்குண்டா, ஒரு வேளை தெரியுமோ தெரியல, பார்த்தா அப்படி ஒன்றும் இதில் இப்படி இருப்பாங்க ஒல்லியாக குழந்த மாதிரி. ஸோ எனக்கு டவுட்டு, ஸோ இவங்களுக்கு சொல்லு உண்மையிலே டான்ஸ் தெரியுமா அப்படின்னு டவுட்டில் இருந்தேன். அடுத்த நாள் வந்து மேலே போகிறோம், மாடியில் அந்த குடிசையெல்லாம் போட்டு ஓட்டு இதில் கொட்டாய் அதில் போகிறோம். உள்ள பெருசாக சாங் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பாலகிருஷ்ணா அவர் வந்துக்கிட்டு இருக்கார், பாலையா ஹெவியாக ரிஹர்சல் போயிட்டுருக்கு. பார்த்தா பம்புற மாதிரி மாஸ்டர் சரசர சரசர சுற்றுறாங்க. எனக்கெல்லாம் ஆச்சரியம், ஆண் திறந்தோம் தான். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு பார்த்தோன்னா நாகார்ஜுனா வராரு. நாகார்ஜுனா வந்தால் அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் அப்போ ஒதுங்கி பம்புனுங்க, மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். அதில் அதுக்கப்புறம் இத்தனை வருஷமாக அவங்கள்ட்ட மாஸ்டர் அதே மரியாதை தான் நாங்கள். ஏன்னா அவங்க திறமையால், அவங்க திறமையை பற்றி நான் சொல்லணுன்ற தேவையில்லை. சச் அ ஒண்டர்ஃபுல் அச்சீவர். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இது 40 இல்லை, இன்னும் 60, 80, 100 ஆகணும் மாஸ்டர். விஷ் யூ ஆல் த வெரி சக்ஸஸ். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்ன இருந்தாலும் அந்த ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு இப்போ கேபி சார் வரல, அவங்க டாக்டர் வரும்போது என்னால் ஒரு கண்ணீர் வந்தது. அது மாதிரி என்னோட கலாலய ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ராம்கி வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துல முரளி, ஐ மிஸ் யூ. அண்ட் கண்டிப்பாக உசைனி எங்களை விட்டு பிரிஞ்சார். கண்டிப்பாக உசைனி எல்லாம் மறக்க மாட்டேன். 3 பேர் டான்ஸ் கிளாஸ்க்கு வருவாங்க. அதுக்கப்புறம் என் வீட்டில் வந்து நிம்மி வந்து தோசை போட்டு கொடுப்பா, சாப்பிட்டுட்டு போவாங்க. இதுதான் அவங்க பண்ணுற இது. அதான் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க. ஃபஸ்ட்டு இது வந்து புன்னகை மன்னன் ஒரு படத்துக்கு ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சாங் மாஸ்டர் நம்ம ரகு மாஸ்டர் ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி. ஸோ மாஸ்டர் தான் அன்றைக்கி ரிஹர்சல் ஃபுல்லாக வெங்கடேஸ்வரா கல்யாண மண்டபத்தில் பம்புற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. இது பாலச்சந்தர் சார் வந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கார். கொஞ்ச நேரத்தில் கமல் சார் வந்தார். கமல் சார் வந்தோன்னா நாங்களாம் வேடிக்கை பார்த்து சைடில் நின்றுட்டு இருந்தோம். கமல் சார் வந்து பார்த்துட்டு ஒரே சந்தோஷம் இருக்குது. சந்தோஷமாக அவர் வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் ரெகுலராக ஷூட்டிங் போய் பார்த்துட்ருப்பேன் நான். ஸோ இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. அதுக்கப்புறம் மாஸ்டரோட நிறைய படங்கள் நான் வந்து பண்ணியிருக்கேன். நிறைய படம் நான் மாஸ்டரோட பண்ணியிருக்கேன். அவங்கள வந்து ஒரு மாஸ்டராக இல்லாமல் நான் எப்போவுமே ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படி தான் இருப்பேன். ஸோ இதில் கலந்து ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். தேங்க்யூ. ஐ விஷ் யூ ஆல் த more success. Thank you so much. Thank you. Thank you. Thank you so much Ramki sir for being here today. And Kala Master, நீங்க அந்த மொமெண்ட்டை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சஞ்சய் வந்து ஷோ முடித்த பிறகு அவன் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தான்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைதான். ஆனால் அதில் ஒரு உள்குத்து இருக்குது. அவன் தொடர்ந்து ஆலியாவையும் ஃபாலோ பண்ண வந்திருக்கான். We love you master. எல்லா ஹார்ட்டும் வந்து நீங்கள் கொள்ளையடிச்சிட்டீங்க. ஆனால் எங்களோட ஹார்ட்டை சும்மா ஒரு மெமரியாக தரணும்னு நினச்சேன். ரீல் ஜோடியாக இருந்த ஆர்த்தி கணேஷ்கரையும் உங்கள் வாயால் ஆர்த்தி கணேஷன் ரியல் ஜோடியாக்கிட்டீங்க. G Square 7 Hill City, South India's largest township, coming soon at Koipudur, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Taste the daily. தெரிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்க விடும் காரம் நிறம் சுவை.